என் தாயார் வீட்டில் பழைய நகை கிடைக்குமோ? நகை பழைய நகை கிடைக்குமோ? நகை ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. பேருமா சொல்றியா? ஐயா உங்களை பார்த்தால் நீதிமானை போல தெரியுறீங்க, நல்லவரை போல தெரியுறீங்க. ஆனா இதெல்லாம் பவுனு, இதெல்லாம் பொண்ணு, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன். பழைய பவுனு இதெல்லாம் வச்சுக்கின்னு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா என் மன்னவருக்கு ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுப்பதுக்கு ஒத்தாசையாக இருக்கும். அதே நேரத்தில் அம்மா அதனால் இந்த பொருளை வைத்துக் கொண்டு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா என் மன்னவருக்கு ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுப்பேன். இல்லை என்றால் என் மன்னவர் வெக்கம் பிடித்து இன்னாரோ என்ன ஆனாரோ தெரியல, வீங்கி வெடிச்சு சேர்த்து. நீ கவலைப்படாத. ஐயா இது வச்சுக்கினேன், இது பணம் கொடுங்க கொஞ்சம். சரி, இது பழைய காலத்து பவுனுன்ற. ஆமா. ஆனா இதுல எவ்வளவு அரக்கு இருக்குது, எவ்வளவு செம்பு இருக்குது, எவ்வளவு பவுன் இருக்குது. இது வெள்ளை பொன்னியா இல்ல ஒரிஜினலான பொன்னியா பவுனா? ஆமா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு சொல்லி திராவகம் போட்டு நான் பரிசோதித்து பார்க்கணும். ஆமா, செக் பண்ணி பார்த்துட்டு பணம் கொண்டு வந்து தரேன். இங்கே ஐயா உங்களை நம்புறேன் நானு. ஆனா நீ பக்கத்துல சென்று தெருல அங்க போட்டு பாத்துட்டு, ஆனா இது ஒரிஜினல் பவுனா நான் பாத்துட்டு நீங்க வந்து பணம் கொடுங்க, நான் இங்கே நிக்கிறேன், நீங்க போயிட்டு வந்து கொடுங்க. இங்கே ஊருக்குள்ள போடாத. நான் போக மாட்டேன், இங்கே இருக்கிறேன். இங்கே பட்டுனா வாங்க. காலையிலே வந்தார் ஒருவர் வந்தார். அவரிடத்திலே அவர் நல்லவராக தான் இருந்தார். பொன்பொருளாகப்பட்டதை அவர் இடத்திலே கொடுத்தேன். நான் இதை திராகம் போட்டு ஊத்தி இதை நான் பரிசோதித்து பார்த்து உனக்கு பணம் தரணும்னு சொல்லிட்டு போனாரு. ஏன் நிக்க சொன்னாரு, எங்க எடுத்துட்டு போனாருன்னு காணாமே. எப்படி பண்ணாங்க? வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு, வேட்டி கட்டிருந்தாரு, வேக்க மாட்டிருந்தாரு. அவன் திருட்டு பையமாவா? யாரு அவன்? திருடமா? திருட்டு பையமாவா? ஐயோ என் மன்னவர் என்னை கேட்டால் என்ன பதிலை சொல்வேன்? பொன்பொருளை யாரிடத்தில் கொடுக்க என்று என்னை கேட்டால் அவன்கிட்ட என்ன கொடுத்தீங்க? என்னுடைய பொருளை எல்லாம், தங்க பொருளை எல்லாம் கட்டி கொண்டு வந்து கொடுத்தனே. மூட்டையா தூக்கின்னு போயிட்டானே பாவி சண்டாளம். தங்கத்தியா? ஆமா. ஒரு பவுன் எவ்வளவு விலை விற்குது? ஆமா. எத்தனை பேர் கொடுத்து? சரி, பவுனு போனாலும் பரவாயில்லை. என் மன்னவரை தனியா விட்டு வந்தேன். ஆமா. அவர் என்ன பண்றாரோ என்ன போறாரோ எங்க இருக்காரே தெரியல. பவுனு போனாலும் அதுவே பார்க்கணும். இவள் ஓட்டம் பேரு நடையா. ஆசைப்பட்ட பொருள் வேணும் என்று சொன்னீங்களே, நான் வாங்கின்னு வரலாம் என்றுதான் போனேன் மன்னவா. பணம் தரணும் இல்லையா? அங்க என்ன நடந்தது என்றால் மன்னவா, ஐயா கல்லர் கூறவர் பூந்து அவர் கொள்ளை அடித்தார். ஐயா கல்லர் கூறவர் பூந்து அவர் கொள்ளை அடித்தார். ஐயா கண்ணியால் என்ன செய்வேன்? போகும்போது யாரோ ஒருவர் வந்தார்.
ஏழு பவுன் வாங்குறேன்னு சொன்னார். நம்பி அவர்கிட்ட கொடுத்தேன். இது பழைய நகை, பரிசோதித்து தான் பார்த்து பணம் தருவேன் என்று சொன்னார். நம்பி கொடுத்தேன். எடுத்துட்டு போன பரிசோதித்து பார்த்து பணம் தருகிறேன் என்று சொன்னார். நம்பி கொடுத்தேன். தூக்கினே போயிட்டாரு. நகையெல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு சென்று விட்டார் சுவாமி. அவன் பண்ணிக்கிறவன் வாங்கின்னு வரலையா? வாங்கின்னு வரலைங்க. அச்சி வெள்ளம் முறுக்கும் இல்லையா? இல்லை சுவாமி, எதுவுமே வாங்கின்னு வரல. தெரியும் யாருக்கு விடுறது? இவன் போனானா வாடி போடணும். வருமானம் நகைய கொடுத்தாலும் அவன் தூக்கிட்டு போயிடணும். உண்மையாலுமே நடந்தது இதுதான் சுவாமி. கொள்ளையடித்துக் கொண்டு சென்று விட்டார் சுவாமி. அது கல்ல புடிச்சங்கிட்ட கைதி கொடுத்தாங்க. நகை எப்படி போயிருக்கு தெரியுமா? இவன் போயிருப்பா. அங்க எவனா ஒரு மைனர் வாட்டு ஜானமும் வந்திருப்பா. அந்த மைனரை பார்த்து இவளுக்கு வந்து ஆசை வந்துட்டு இருக்கும். அந்த மைனரை வாங்கி நானும் தனியா படுக்கலான்னு இவன் கூட்டிருப்பா. கூட்டிருப்பா. அவன் வரமான்னு சொல்லிருப்பான். ஐயா நீ வராட்டாலும் பரவாயில்ல. நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. கிடையாது. நீ சும்மா வரவானா? நகை இருக்குது. மூட்டை நகை இருக்குது. நகைய வச்சு நீ என்கிட்ட பாடுன்னு சொல்லிருப்பா. சுவாமி, உங்க முகத்தை தவிர வேற ஒரு முகத்தை நான் பார்த்ததில்லை சுவாமி. நகைய அவன்கிட்ட கொடுத்துட்டு அடுத்து அவனுக்கு நட்டுட்டு திருவிழம் தூக்கிட்டு மூட்டான்னு சொல்றாரு. இப்ப மூட்டு பார்த்தா ஆம்பளை வாசனை வந்தது. நம்ம நல்லா இருந்தா தானே நான் செய்வேன் அந்த தவறு. என் மன்னவரை தவிர வேற ஒரு கொடுமை எழுதி செய்வேனா? இதோ ரங்கநாதபுரத்தை சேர்ந்த நடேச படையாச்சி ஆரூர் ஐயா அவர்கள் பெருந்தகையார் பரிதாபமாக இருக்கும் நேரத்தில் எனக்காக இது ஒத்தாசையா இருக்கட்டும் அப்படின்னு வாரி வழங்கியது 100 லட்சமாக பாவிக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்வேன். பொம்னாடி கொடுத்துருந்தா ஒத்துக்கின்னு இருப்பேன். நான் ஒரு ஆம்பளை கை காலு குறைஞ்சவன். இங்க இருந்து 3 கிலோமீட்டருக்கு ரங்கநாதபுரம். அங்க இருந்து வந்து நடிகாசம் கொடுக்குறான்னு அவரு வச்சுக்கிறியோ? அப்ப யார் எனக்கு மட்டும் கொடுக்கல அவரு? ஒரு பொண்ணுக்கு பைசா சொல்லலாமா? அப்ப என்ன பார்த்தா பாவமா தெரியுதியோ? அப்படி எனக்கு ஒரு தகப்பன் போல ஒரு தாய் தந்தை போல. பக்கம் போடாத ஒரு 1/2 மணி நேரம் இருங்க. கத்தி எங்களால முடியல. கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் நாங்க சொல்றது சத்தியமா நீ வேற ஒண்ணு பண்ணு. சத்தியமாக உங்கள் மீது, நிச்சயமாக உங்கள் மீது சத்தியமாக நான் வேறொருவரை பார்க்கவும் இல்லை. வேறொரு விதத்தில் இன்ப சுகமும் கொல்லவும் இல்லை. நகை கொள்ளை போனது உண்மை. நகை போனா போகட்டும். நான் ஆசைப்பட்ட பொருள் 3 வரணும். பண்ணி கரும்பும் அச்சு வெள்ளமும் வெள்ளம் முறுக்கும் 3 வரணும். வர வேண்டும். அதனால என்கிட்ட ஒரு தொழில் இருக்குது.
எந்த சோசிகாரர்கிட்ட போய் பாரு, கிளி சோசிகாரர்கிட்ட போய் பாரு, முன்னாடி சொல்றது என்ன தெரியுமா? உண்மையா சொன்னா ஒத்துக்கோள், கை தொழில் ஒண்ணு கத்துக்கொள். இந்த சட்டியபடி இது எதுக்குங்க? ஒடிடு. இந்த சட்டி என்ன தெரிஞ்சரோ பிச்சை எடுத்து வந்த நாசம். நான் ஆசை போட்ட பொருள் 3 பண்ணி கருமாச்சு வெள்ளம் முறுக்கு வாங்கி வந்தா வாங்கிலாட்டி ஆளை விடுனாங்க. சுவாமி எனக்கு முன்ன பின்ன பிச்சை எடுக்க தெரியாது சுவாமி. பிச்சை எடுக்கிறது டீக்காச்சு காலேஜில் 3 வருஷம் படிக்கணும். நான் சொல்றபடிகள் எப்படி? ஐயா அம்மா அம்மா டாடி மம்மி வாடி அப்படிங்கிறார். ஆனால் நான் வருவாரை இந்த கோயிலை விட்டு நீங்க போக கூடாது. காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே அமர்ந்திருங்கள். நான் பிச்சை எடுத்தாவது உனக்கு வேண்டிய பொருளை வாங்கி கொண்டு வருகிறேன். சீக்கிரமா வா, இந்த பொருளுக்கு போய் இந்த பொருள் வா. அவன் அங்கங்க உட்காந்து
நகரம் சென்று பிச்சை எடுத்தாவது என் ஆண்டவருக்கு வேண்டிய 3 பொருளையும் வாங்கி வந்து கொடுக்கிறேன். அழகான பொண்ணுதான் மந்திரியாரே. ஓ, என் பேரோ சித்ராதாசி. எங்கம்மா சித்ராதாசி? விஸ்வநாத கோயில் ஆலயத்திலே. ஓ, காசி விஸ்வநாத கோயில் ஆலயத்தில். ஆமா, நடின நாட்டி ஆடக்கூடிய என் பேரு சித்ராதாசி. ஆமாங்க. சரிங்க. அதனால ஓ, கண்ணே கருவாயா கருவாயா? அவன் கருவாயா இல்ல பாப்பா, என்ன தெரியுங்களா? நானே தெரியுமா? என் பேராகப்பட்டது சுப்புதாசி. ஓ, சப்புதாசி. ஏய், சப்புறது கிடையாது. ஐயோ, பாக்கல வலிக்குது. சரியா? அந்த காசியிலே காசி விஸ்வநாத ஆலயத்தில் சென்று நாங்கள் அந்த தொண்டு செய்யக்கூடியவர்கள். சரி. சரியா? பணிவிடை வேலை செய்யக்கூடியவர்கள். ஆமா, பாடு. நடனம் ஆடுவோம். பார்க்கறியா? அந்த மழைய பறிச்சுட்டு பாடுறது இல்லையா? எப்படி எப்படி பூரஞ்சிலே பூமலர்ந்து
வரையும் நாத்த நாத்து எம்மா இந்த பொண்ணு ஆர்ந்த பார்த்தா லட்சுமணா இது ஆர்ந்த பார்த்தா எப்படி என் கையும் ஆடுது என் காலும் ஆடுது தோல் பூஜமும் ஆடுது எம்மா நாங்க எப்படி ஆடுறீங்க நாங்க எப்படி ஆடுறீங்க நம்ம எவ்வளவு அருமையா பாடி நிக்கிறீங்க ஜல்லு ஜல்லுன்னு சமைக்க பாடுறீங்க வல்லு 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 பாவை யார் பார்த்து புள்ளியோ புண்ணிவானே நாளைக்கு போய் பாத்தீங்களா ஆமா நம்ம என்ன சொன்னோம் வந்தாச்சு வந்தாச்சு அதுக்கு நிறைய போட்டாச்சு. வீட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போலாம். போலாம் நம்ம வரங்களாவா போலாம் பெரிய கிளியூர் சேத்திரத்தில் இருக்கும்படியான ஆரூர் ஐயார் நாட்டார் ஐயா தேவராஜ் நாட்டார் இதோ எனக்காக 50 இதோ கேபி 17 ஆக இருக்கக்கூடிய அன்னவருக்காக 50 மாறி வழங்கினார். ஆண்டவர்கள் அருளை பெற்று சேமத்தோடு வாழ்ந்திருக்க முடியாது. சேவை என்று சொல்லக்கூடிய பேரினால் கொடுக்கப்பட்டது 10 முருகன் என்று சொல்லக்கூடிய பேரினால் வாரி வழங்கினார். அம்மனுடைய அருளை பெறுமாறு எழுதியது. சுவாமி நீங்க ஆசைப்பட்ட பொருள் தானே வேண்டும். கரும்பு கேட்டீங்களா? பண்ணி கரும்பு முறுக்கு நல்ல முருகு வெள்ளம் அச்சு வெள்ளம் இதெல்லாம் யாருக்கு இந்த மச்சி வெள்ளமும் முடுக்கும் இந்த கரும்பு அவளை கேட்பாடு வேணும் என்று இவ்வளவு நாள் பிச்சை எடுத்து வீட்டுக்காரர் வேணுமே கணவர் வேணும் என்று காசி மாநகரம் சென்று பிச்சை எடுத்து கொண்டாந்து கொடுத்தேன். இதை தூக்கி கிடாசுறீங்களா? அப்ப என்ன போயிட்டியா? ஆமா அங்க உட்காந்துக்கிறா ஆமா
அந்த விஸ்வநாதர் கோயில்ல ஒரு பொண்ணு ஆடிச்சு காசி விஸ்வநாதருடைய ஆலயத்திலே ஒரு பொண்ணு ஆடிச்சா ஒண்ணு ஆடிச்சு மாறு எப்படி 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 சுத்தாண்ட காத்துக்கிட்டு சித்தாடா கட்டிக்கிட்டு நீ என்ன பண்ணுவீங்க அது பண்ண தெரியாது ஒரு பொண்ணு ஆனாங்களா இந்த கோவில் இல்லையா கோயில்ல அந்த பொண்ணு எனக்கு வேணும் அவகிட்ட நான் படுக்கணும் நியாயமா ஒரு பெண்ணாய் இருக்கக்கூடிய இடத்திலே சென்று என் மன்னவருக்கு ஒரு நாளைக்கு நீ உடமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நானும் ஒரு பெண்ணு அவளும் ஒரு பெண்ணு அவ யாரு எந்த நாடு எங்க இருக்கிறான்னு கூட எனக்கு தெரியாது பாத்துல இருந்து எனக்கு நாடி வரணும் முறுக்குது அவ எங்க இருக்கிறா தாங்கல நான் என்ன சொல்றேன்னா அவளும் ஒரு பெண்ணு நானும் ஒரு பெண்ணு அந்த பெண்ணுகிட்ட ஆசை கொள்றதை விட கட்டிய மனைவி நாதானே என்கிட்ட உன் ஆசையை அனுபவித்துக் கொள்ளுங்கள் சுவாமி நீ சுத்தமா அவுத்து போட்டு அவனை கட்டா 8 நாளைக்கு நின்னாலும் மாமனுக்கு மூணு வராது அவர் இருக்கிறா வேறு நாயோ நாயோ அந்த பொண்ணு எங்க இருக்கா அந்த பொண்ணு காசி விஸ்வநாதர் கோயில் காசி விஸ்வநாதருக்கு அதை கழுகி வீதி சந்தன கோபாலம் ஒரு ஊதியா வீட்டு நம்பரு சிச்சி பாரு ஓ 64ஆம் நம்பர் வீடு சீக்கிரம் அவங்க பெயர் சித்ராதாஷா சித்ராதாசி சீக்கிரம் சுவாமி நீங்க இங்கே இருங்க நான் போய் கேட்டு பார்த்துட்டு வரேன் இங்க உட்காந்துருங்க தாங்கள கேள்வி என்ன சொல்றேன் நான் தாசிமானை தம்பி ஆமாம் அவளும் ஒரு பெண்ணு ஆமா ஒரு பெண்ணு கிட்ட போயிட்டு என் வீட்டுக்காரருக்கு நீ ஒரு நாளைக்கு உடம்பியாக வர வேணும் என்று சொன்னால் அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும் அதனால் அவ வீட்டு வேலையை நம்ம செய்ய வேண்டும் வீட்டு வேலையை நம்ம செய்தாவது நீ யார் என்று என்னை கேட்டால் ஒரு பாடு நம்ம சொல்லலாம் ஆமா சாந்திழைக்கும் மலர்காலத்தான் வாசல்ல முத்தந்தளித்து கூட்டி பெருக்கி கோலமிட்டு அப்படியாகவே வந்து நிக்கிறேன் அவங்க தூங்கி நிக்கிறாங்க பாக்கும் சரி இப்பொழுது நம்ம உறங்கி இருக்கிறோம் தூங்கி எழுந்தாச்சு பொழுது வெடிச்சிருச்சு நம்ம எழுந்து வாசல் பெருக்கணும் கோலம் போடணும் சாணி தெளிக்கணும் நிறைய வேலை இருக்கு இல்லையா இல்லை நம்ம நட போலாம் நான் எல்லாம் கிடையாது கிடையாது கோலம் போட்டிருக்கு எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கு பாத்தியா நமக்கு போட முடியாது அவ்வளவு சிறப்பான கோலம் போட்டிருக்குது நானும் பாக்குறேன் ஒரு வாரமா இது
அப்படியே செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன்னா நீங்க தூங்காம 5 மணி எழுந்து யாரும் போறாரு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிப்போம். நம்ம தூங்குற மாதிரி நடிக்கலாம். சரி நீ எதற்காக வந்து எங்கள் வாசலிலே வாசல் பெருக்கிறாய், சாணம் தெளித்திருக்கிறாய், கோலம் போட்டிருக்கிறாய். ஒரு வீட்டு வேலையை அம்மா எங்களுடைய இடத்திலே வந்து நாங்கள் கணிகர்களும் நாங்களோ இருக்கக்கூடிய அம்மனுக்கு நாங்கள் தொண்டு செய்யக்கூடியவங்க. ஆனா நாங்கள் தாசியாச்சு எங்களிடத்திலே வந்து லட்சுமி போல இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் எங்களுடைய வாசலிலே வீட்டு வேலை செய்றீங்க அப்படின்னு செய்றீங்க கேக்குறீங்க. அம்மா என்னுடைய மன்னவராகப்பட்டவர் நீங்கள் கோவிலே ஆடும்போது உங்களை பார்த்தாராம், உங்கள் மீது ஆசைப்பட்டு விட்டாராம். அதனால் என் மன்னவருக்கு ஒரு நாளைக்கு நீங்க உடம்பியாக இருக்க வேண்டும். ஒரு இரவு அதுக்குதான் ஒரு பெண்ணு இடத்திலே வந்து நானும் ஒரு பெண்ணு நீயும் ஒரு பெண்ணு என்னதான் இருந்தாலும் நீங்க தாசியாக இருந்தாலும் பெண்ணாகப்பட்ட இடத்துல நாவு கூசாம என் வீட்டுக்காருக்கு நீ ஒரு நாளைக்கு படுக்க வரணும் சொன்னால் மனசு வேதனைப்படும். அப்படி என்றுதான் அந்த வீட்டு வேலை செஞ்ச என் மன்னவருக்கு ஒரு நாளைக்கு உடம்பியாக வர வேண்டும். நாங்க அந்த வேலை தான் செய்யறோம், அதனால தப்பு இல்ல. உங்க வீட்டுக்காரர் அழகா இருப்பாரா? அருமையா இருப்பாரு. என் மன்னவர் 4448 வியாதியிலே கொடிய வியாதி குருவியாதி பிடித்தவர் அம்மா. சீவு ரத்தம் அடிந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் என் மன்னவர். அப்படியா? ஆமா. இதே நம்ம தொட்டாலே நமக்கு ஒட்டிக்கும் அந்த வியாதி. நம்ம எப்படி நமக்கு தேவை மூஞ்சி துணி போடுக்குமா? ஒரு நாளைக்கு தானே போனா போது 10 நிமிஷம் மூஞ்சி துணி போட்டு 10 நிமிஷம் அடிப்பாங்க. சரி பாக்கட்டும். என்னுடன் பிறந்தவள் போல் என் மன்னவர் பிழைக்கணும் என்று சொன்னதால் நீங்கள் தாசியாக இருந்தாலும் மனம் ஒவ்வி யாரா இருந்தாலும் அப்படி கொண்டு வா சொன்னேன். என் வீட்டுக்காரால் நடக்க முடியாது, கூடையில வச்சுதான் தூக்கின்னு வரணும். இவன் நடக்க முடியாது, கூடையில தான் வச்சுன்னு வரணும். இவர் எப்படி நம்ம கிட்ட படுத்து பலான வேலை பண்ணுவாரு? நீங்க பண்ணீங்க. கொண்டு வாட்டா வீட்டுக்கு சென்று உன்னுடைய எடுத்து சொன்னேன். அவங்களுடைய கூடையில வைத்து தூக்கி வர சொல்லிவிட்டார்கள். அப்படியே போடணும். அப்படியே இல்ல சூப்பர். இன்னைக்கு இந்த ஆட்டம் இல்ல, நாளைக்கு திரும்பி வரோம். நாளைக்கு வந்துடு. அந்த தாசிமா
இவன் 64ஆம் வீடு அந்த சித்ராதாசி பவுர் அடி வீடு அப்பதான் கண்டி முடியும் அதே உள்ள இருக்காங்க. அதான் சித்ராதாசியுடைய வீடு. நீ உள்ள போங்க, நான் வெளியே நின்னுக்கிறேன். நீ வெளியே நிக்கிறியா? ஆமா. யானையா நான் உள்ள போயிட்டு வெளியே மனுஷனுக்கு மூடு வருமா? வாடு மயிறு வர எப்படி எப்படி நல்லா சுருட்டு 2 காதிலும் தொட்டுக்கிறான். 2 காதிலையும் 2 காதிலும் தொட்டுக்கிட 3வது வீட்டு திண்ணில போய் உக்காந்துக்கிறேன். ஏன் மாமன் உள்ள போனோம்னா சும்மா கொண்டு சத்தம் வரும். அந்த சத்தத்தை நீ கேட்டுனா உன் மனுஷன் வேதலிக்கும். ஆமா. நீ வேதலிக்கிறது நீ ஒரு சாத்தி கேட்டா அப்புறம் மாமனுக்கு வந்த மூடு அவுட் ஆயிடும். மூடு வராது. அதனால காதல பஞ்சு வச்சு 3வது வீட்டு திண்ணில போய் உக்காரு. சுவாமி மாமன் மேட்ல முடிச்சுட்டு உங்களுடைய உத்தரவின் பிரகாரம் இந்த பஞ்சியை காதுல வச்சுக்கின்னு நான் 3வது வீட்டு திண்ணையில போய் படுத்திருக்கேன். நீங்க அங்க உங்களுடைய வேலை முடிந்தது என்னை கூப்பிடுங்க, வந்து தூக்கின்னு போறேன். மேட்ல முடிச்சுட்டு வந்து கை காட்டினாதான் காதில் இருக்கிற பஞ்சு எடுக்கணும். சரிங்க, நீ போய் வாங்க. ஆமா போய் வா. அரண்மனைக்கு போகும்போது இந்த உருவத்தோடு போகக்கூடாது. ஏற்கனவே நிலாங்கடி பந்தய சாலை இருக்கும் போது மன்மதன் அழகு வாங்கி போன்னு அந்த அழகோட உள்ள போகிறேன். உங்கள் மனைவி கேட்டாங்க, அதற்கு ஒப்புக்கொண்டு உன்னை வர சொன்னங்க. திட்டு வந்து திட்டு வரணும். கூடிகிட்ட தூக்கிட்டு வரவங்க முடிய சொன்னாங்க. மாமா என்ன புள்ளா இருக்குண்ணா வீட்டு சாதிங்க என்கிட்ட உங்க நாயும் கூட போட்டு சின்ன தம்பி எங்க எல்லாம் ஓடிட்டு பெரிய தம்பி சபரி எங்க இருக்கான்னு பாரு, அவங்க கூட தான் இருந்தாங்க. எல்லாம் ஒண்ணு ஒரு கேக்குறாங்களா? உக்காரு முடியல உக்காரு. ஓ என்ன முடியல உக்காரு. அதனால் வேண்டி நமது காசி தேசத்திலே விஸ்வநாதர் ஆலயத்தில் நகைச்சுவை போய் பார்த்துருவாங்க.
அப்படியானால் அந்த ரிஷியை மரத்தின் மீது ஆணி அடித்து தலைகீழ தொங்க விடு போ. வா ராணி என்று சொல்லக்கூடிய அன்பார்ந்த தலைக்கீழாக கால் மேலாக தொங்கு. தூக்க இருக்கிறது நாளைக்கு தாசி மாலை தன்னை உன் கணவனை தலையில் தூக்கி வந்த பெருமை, உன் கணவனுடைய பெருமை ஆணவம் அதாவது என் மேல செய்யாத தப்பு தலையை தவம் செய்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடிச்சு நலி உண்டாகி வலி உண்டாகி விட்டது. ஆக்கினாயோ பொய்தாகப்பட்டது விடிந்து சூரியன் உதயமாகும் உதயமானால் உடனே உன் தாலி அறுக்க கிடந்து வாய் சண்டாளா, என் மன்னவருக்கு இந்த தாலிக்கு தானே அம்மா கஷ்டங்கள் எல்லாம் பட்டு என் மன்னவரை கூடையிலே வைத்து சுமந்து கொண்டு அவர் கொடுத்து சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டு சீவ ரத்தத்தை வடிந்ததை கூட பார்க்காமல் துடைத்துக் கொண்டு என் மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் என்று தானே கூடையில வச்சு தூக்கின்னு போனேன். நீங்கள் தலையே தொங்கிக் கொண்டிருந்ததை நான் பார்க்கவில்லை. நான் பூமியை கலந்த வண்ணமாக நான் போனேன். நான் தலைமையில இருந்தது ஒன்று மோதியதை நான் பார்க்காத மோதிவிட்டேன். செய்யாத தவறுக்கு கீதிசையில் கதிரோன் உதயமானால் உன் மன்னவர் இறப்பார், உன் தாலி அறுக்க கிடவது என்று நான் கூசாமல் சாபத்தை கொடுத்து விட்டேன். என் மன்னவருக்கு தானே இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் பட்டேன். எப்போது நான் செய்யாத தவறுக்கு இந்த சாபத்தை கொடுத்தாயே. நான் பத்தினி என்பது உண்மையானால் சூரியன் வெளியே வந்தால்தான் என் மன்னவர் இறப்பார். சூரிய பகவானே, பத்தினி என்பது உண்மையானால் சூரிய பகவான் வெளியே உதயமாக பாருங்கள், ஒரு வார காலமாக சூரியன் உதயமாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அதோ ரிஷி ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் இடத்திலே போய் சென்றால் அது கேட்கலாமா? ஐயா ரிஷியே, மும்மூர்த்தி தேவர்கள், நான் தான் சிவபெருமான். ஒரு வார காலமாக சூரியனே வெளியே வரல. இதுக்கு காரணம் தான் என்ன? அந்த பெண்ணானவள் தன் கணவனை தலையில் தூக்கி வந்து நான் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தலைகே தூங்கிட்டு அவ என் கூடையால் இடித்து என்னை நலி உண்டாக்கி விட்டான். அதனால் வலி தாங்க முடியாமல் சூரியன் அதிகாலையில் சூரியன் உதயமாக ஆன உடனே அதாவது கணவன் இறக்க கடவுது தாலி அறக்க கடவுது அப்படி சாபத்தை அந்த பொண்ணு பார்த்தது. அது என்ன சொல்லுச்சு? நான் பத்தினி என்பது உண்மையானால் சூரியன் உதயமாக கூடாது என்று நான் சாபித்து விட்டேன். நீ செய்யாத தவறுக்குன்னு சொன்னிய, இப்ப செய்த தவறு கிடையாது. சின்ன பிள்ளையாக இருக்கும் போது தும்பியை பிடித்து அது வாழை கிள்ளி தொடர்பு குச்சியை சொருவி அதை பறக்க விட்ட காரணத்தினால் அதனுடைய சாபமானது இப்போ வந்து விழுந்தது. அதனால் வேண்டி அந்த அம்மனை பார்க்கணும். அம்மா ஐயா வணக்கம் ஐயா. நாங்கள்லாம் தேவர்கள். ஆமா, ஆனால் உனக்கு என்னதான் குறைபாடு? என் மன்னவருக்காக இந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
ஆமா. என் மன்னவரை நான் தூக்கி கொண்டு வரும்போது பூமியை கவர்ந்த வண்ணமாக வந்தேன் ஐயா. ஆமா. இவர் தலையே தொங்கிக் கொண்டிருந்ததை நான் பார்க்கவில்லை. சரி. செய்யாத தவறிக்காக மோதியதை என் மன்னவர் இறக்க வேண்டும் என்று பாவியாகப்பட்டவர் வாழ்நாள் கூசாமல் சாபத்தை கொடுத்தார். ஆமா. என் மன்னவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பத்தினி என்பது உண்மையானால் நீ திசையில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உதயமாக கூடாது அப்படி என்று சொன்னேன். அதனால் கதிரோன் உதயமாகவில்லை. இது சூழ்ந்து விட்டது. இதுதான் நடந்தது. ஐயா முனிவரே, சின்னவங்க செய்த தவிர பெரியவங்க நீங்க தான் பொறுக்கணும். அதனால் வேண்டி நீ என்ன பண்றீங்க, உன்னுடைய சாபத்தை அந்த அம்மா தீர்த்து வச்சிருவாங்க, அவங்களுடைய சாபத்தை நீ தீர்த்து வச்சிடணும். அப்படி சூரியன் உதயமானாலும் உன் தாலி அறாமல் இருக்க வேண்டும். வரம் கொடு, வரத்தை கொடு. அதாவது நான் கொடுத்த சாபத்தை நிவர்த்தி செய்து விட்டேன். அப்படி கதிரோன் உதயமானாலும் மன்னவன் இறக்க மாட்டார், மங்களை நிலைத்திருக்கும் அப்படி சொல்லுகிறேன். அப்படி ஆனால் அதோ இருக்கக்கூடிய கீதத்தில் இருக்கக்கூடிய கதிரோனாகப்பட்டவர் வெளியாகிறார்கள். ஒளிமாய வந்து விட்டது. சரியா தேவர்களே, கண்டதினால் ரொம்ப மகிழ்ச்சியானேன். நல்லது. இந்த கரையிலே நின்று கொண்டிருக்கிறேன். கங்கை யமுனை கோதாவரி கூடுகிற இந்த நதியிலே நீ இறங்கி நீ குளித்து வா. நான் கரையிலே நிற்கிறேன். ஒரு பசுவை 5 காலமாடு திருத்தி கொண்டு போகுது. இது என்ன படைப்பு? பிரமதேவன் படைப்பில் இப்படி படைக்கிறானா? ஒரு பசுவை 5 காலை திருத்தி கொண்டு போவது படைப்பா? எப்படி போக செய்து பார். ஒரு பசுவை 5 காலமாடு. யாரு எல்லாம் அங்க பாக்க எல்லாம் இந்த போனே தான் பார்த்தாங்க. நீங்கள் தான் பரமக்கடவுள். உன்னிடத்திலே பொன்பொருளா கேட்டதால் வாக்குவாதம் வந்தது. ஆமா. ஆமா. கொடுத்தாய். ஆமா. தாங்கிக் கொண்டேன். ஒரு பசுவையால் 5 காளை மாடு திருத்தியதை நான் புணர்ச்சி செய்வதை பார்த்தேன். ஆமா. இடபாகத்தில் இடம் கிடையாதா? மீண்டும் பூலோகத்திலே பாஞ்சால மன்னனுடைய அகத்திலே பெண்ணாக பாஞ்சாலியாக பிறந்து 5 பேரை நான் மணந்து 5 காலை போதம் செய்ததை பார்த்தபடினால் 5 பேரையும் நான் மணந்து கொடுமையை பற்றி சாமி ஏதோ நான் நல்லதாக இருந்து சற்று நேரத்தில் மதிவாங்கி விட்டேன். பார்த்த காரணத்தினால் எப்போது நீ புணர்ச்சி செய்வதை ஒரு காலை 5 இருக்கக்கூடிய ஒரு பசுவை 5 காலை திருத்தி போகம் செய்வதை பார்த்ததால் உனக்கு இந்த பிறவியில் இடபாகம் கிடையாது. அடுத்த பிறவிலே பாஞ்சாலம் செய்யக்கூடிய யாகத்திலே நீ பெண்ணாக சென்று பிறந்து பாஞ்சாலியாக வந்து ஐவராஜாக்களை மனமுறிந்து அப்போதும் துன்பங்களை பட்டு இடபாகவா அப்படி சொல்லிட்டார். இப்போது பாஞ்சாலம் செய்யக்கூடிய யாகத்திலே சென்று நான் பாஞ்சாலியாக பிறக்க போகிறேன். சென்று வருகிறேன். மேலும் தலைவர்களே, நாளை இரவு இதே வேளையில் எங்க நாடக கம்பெனி நாடகம் நடைபெறும். நாராயணி சரித்திரம் நாடகம் இத்தோட முற்றி பெற்றது. இது ஆடின பேர்களும் பாடின பேர்களும் அம்மனுடைய அருளை பெற்று சுகசாமத்தோடு வாழ்வார் என்று வாழ்த்துகிறேன். எல்லாம் ஜோர கைத்தல். வணக்கம் சொல்லு. வணக்கம்.